மிதுன ராசினியர்களை வச்சு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்தோட அதிபதி தான் புதன் பகவான். அவருக்கும் 4ஆம் இடத்த அதிபதிக்கும் சரிங்களா. அப்படிப்பட்ட புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 2ஆம் வீட்டுல, அதாவது அவருடைய இருந்து 2ஆம் வீட்டுல தான் இருக்கிறாரு. பெயர்ச்சியாய் கடகராசியில இருக்காரு. கடகராசியில இருந்து 7ஆம் பார்வையா யாரை பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன மாங்கல்யம், பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பலத்தை கொடுக்குற இடம் தான் அது. அப்படி இருக்கும்போது இப்ப ரொம்ப ஏதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்க ஒண்ணு சேர்றதுக்குண்டான அமைப்பு இருக்கு. யார் மூலமாவது ஒரு படபடப்பு, ஒரு மாதிரி குழப்பம், அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உங்களுக்கே ரொம்ப ஒரு பிரிஸ்கா, உங்களுக்கே ஒரு தைரியமா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இதை பண்ணுங்க. அடுத்து வந்து வாழ்வியல் பரிகாரம். நம்மளுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் வந்து புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடகராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா. அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக வந்து புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் வந்து பொது காரணங்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக, ஃபோன் மூலமாக அவங்களுக்கு வந்து சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா வந்து குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா. அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள்
பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசி நேயர்களை வச்சு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்தோட அதிபதி தான் புதன் பகவான். அவருக்கும் 4ஆம் இடத்த அதிபதிக்கும், சரிங்களா? அப்படிப்பட்ட புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 2ஆம் வீட்டுல, அதாவது அவருடைய இருந்து 2ஆம் வீட்டுல தான் இருக்கிறார். பெயர்ச்சியாய் கடகராசியில இருக்கார். கடகராசியில இருந்து 7ஆம் பார்வையா யாரை பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தை பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, பொதுவாகவேவும் நம்ம மிதுனராசிக்காரங்களான நீங்க எப்பேற்பட்டவங்க, ரொம்பவே நுண்ணறிவாற்றலா இருப்பீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. உங்க முன்னாடி ஒரு விஷயத்த ஒரு புள்ளி வச்சா போதும், இது இப்படியா இப்படியான்னு சொல்லி நிறைய ஒரு பெரிய ஒரு படமே போட்டுருவீங்க, ஒரு பெரிய வரைபடமே போட்டுருவீங்க. அந்த மாதிரி ரொம்ப டேலண்டான பர்சன் நீங்க. அது எல்லா விதத்துலையுமேவும் உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா தொழில் வேலை விஷயத்துல மட்டும்தான் அதை நீங்க மைண்டுக்கே கொண்டு வருவீங்க. 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்குறாரு, வேலை தொழில்ல ஓரளவு அந்த மாற்றத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன கொண்டு போறாரு அப்படின்னா வம்புகளுக்கு பிரச்சனை. கரெக்டாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேக்ஸ் கரெக்டாக கட்டுறீங்களா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டெண்டர்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்களா, இல்லை நார்மலாகவே ஒரு இடத்துல நீங்கள் வேலை தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, அந்த இடத்துல வாடகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒத்திக்கிருக்கீங்க, இல்லை சொந்தமாகவே இருந்தாலும் கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி எதையுமே பெண்டிங் வைக்காதீங்க. அதே மாதிரி எதுக்குமே நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. எது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுடைய நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் வந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த பார்வை என்னன்னா வம்பு வழக்க கொண்டு வந்து கொடுக்குது. இன்னொன்று மாங்கல்யம், பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பலத்தை கொடுக்குற இடம்தான் அது. அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப ஏதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்க ஒன்று சேர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது. யார் மூலமாவது ஒரு ஃபோன் கால் வரும், அது கணவனாக இருந்தாலும் சரி, மிதுனராசினியர்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோன் கால் வந்து பழையபடி நாங்கள் வந்து நம்ம சேர்ந்து வாழலான்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆண் வீட் சைடு இருந்தோ பெண் வீட் சைடு இருந்தோ வரக்குண்டான அமைப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போனாலேவும் சில இடத்துல விபத்துகளோ சரி, வண்டியில் போனாலும் கீழே விழுகுது, நான் நடந்து போனால் கூட ஏதாவது வலிக்கி விழுகிறது, இல்லை கவனம் இல்லாமல் இருக்கிறது, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு தெளிவான சிந்தனை, நம்ம பைக்கில் போனாலும் தெளிவாக போகிறது, எந்த வித பாதிப்பும் இல்லாத ஒரு டிரைவிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விரயத்தை கொடுத்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சுப விரயமாக ஆகும், சரிங்களா? இது ரொம்ப பெரிய பயப்படக்கூடிய எந்த விஷயமே கிடையாது, ஒரு சுப விரயமாக தான் இருக்கும். ஏன்னா தனலாபம், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும். அதான் சொன்னல, ஏற்கனவே உங்களுக்கு குடும்ப உறவுகள், அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதா இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியார் பிரச்சனை, மருமகள் பிரச்சனை, எதுனாலும் இருக்கட்டுமே, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிஞ்ச சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, அது யார் மூலமான தாய் மூலமாக, தாய் வழி உறவுகள் மூலமாக கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அது உங்களுடைய உடல்நிலை. உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை முன்னாடிலாம் நீங்கள் நிறைய தாங்கிட்டீங்க, நிறைய போராடிட்டீங்க, தாங்கிட்டீங்க. ஆனால் இப்போலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாலே ரொம்ப பதட்டம் ஆயிடுறீங்க. அந்த ஒரு பதட்டம் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பயமாக இருக்குது, மனசில் குழப்பமாக இருக்குது. இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னால் பதட்டமாகி ஒரு தலை சுற்றுறதோ, ஒரு படபடப்பு ஆகுது, அப்படி நிறைய விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துக்கிருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அதாவது ஒரு கிளாஸோ இல்லை செம்போ உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தண்ணி நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய வலது கையை மேல்புறமாகவும் இடது கையை கீழ்ப்புறமாகவும் வச்சு அந்த பாத்திரத்தை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க. அந்த குலதெய்வத்தை வேணுனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாகவே குடிங்க. அந்த படபடப்பு, ஒரு மாதிரி குழப்பம், அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உங்களுக்கே ரொம்ப ஒரு பிரிஸ்கா, உங்களுக்கே ஒரு தைரியமாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்க. அடுத்து வந்து வாழ்வியல் பரிகாரம். நம்மளுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கெட்டி, ஒரு கம்மியான படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்கவே இல்லைனாலும் சரி, உங்களுக்கு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறணும், புதுசு புதுசாக கற்றுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் படிப்பு ரொம்ப படிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம், இல்லை நீங்களே கிளாஸ் நடத்தலாம்.
நீங்களே இல்லைன்னா நான் என்னப்பா எனக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறனாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க படிக்க இயலாதவங்க கையெழுத்து போட கூட தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கையெழுத்து போடக்கூட்டமாவது நீங்கள் சொல்லித்தரணும். அப்படி சொன்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளருள் பரிபூர்ணமா இருக்கும். இதை பத்தின இது பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு என்னுடைய மேச ராசி நான் இந்த தேதியில இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் வளம்பெறுக. ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.